தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் விஜய் அரசியல் நுழைவுக்கு பிறகு அது அடுத்த கட்டம் இளம் தலைமுறையினரை அரசியல் மயப்படுத்துவதற்காக களம் மாறிப்போனது. உதயநிதி, அடுத்து இன்பநிதி, திமுக அரசியல் களம். அதிமுகவில் மிதுனிடையமும் மிதுனுடைய தாய் மாமா வெங்கடேசன் வசம் அதிமுக ஐடி விங் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் ஐடி விங் ஆதவ் அர்ஜுனா உட்பட இளம் தலைமுறையினரிடம் விஜயினுடைய சமூக வலைதள கட்டுப்பாட்டு அறை அவருடைய பொறுப்புக்கு வந்துவிட்டது. இது இன்றைய கள நிலவரம். திமுக உதயநிதி, இன்பநிதி. அதிமுக மிதுன், வெங்கடேசன். அதே போல விஜய், ஆதவ் அர்ஜுனா. இந்த சமூக வலைதள கட்டமைப்பை கட்டுப்படுத்துகிற அதிகார மையமாக இப்பொழுது அதிமுக அதிகார மையமாக ராஜ் சத்தியனிடமிருந்து எடுக்கப்பட்டு, கோவை சத்தியனிடமிருந்து பிடுங்கப்பட்டு இப்பொழுது முற்று முழுதாக மிதுனிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. மிதுன் இதற்கு முன்பு, இதற்கு பின்பு. மிதுன் இப்பொழுது ராஜ் சத்தியனையும் மிதுனையும் பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது. ராஜ் சத்தியன் அதிமுகவினுடைய ஐடி விங் கட்டுப்படுத்துவதற்காக நீண்ட நெடும் காலமாக வேலுமணி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்தவர். இதற்காக வேலுமணி தமிழ்நாடு முழுக்க பார்க்கிங், மாநகராட்சி பார்க்கிங், வருடம் 10 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த பார்க்கிங் ஒப்பந்தத்தை வேலுமணி ராஜ் சத்தியனிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் ராஜ் சத்தியன் வேலுமணியால் கட்டுப்படுத்தப்பட்டார். வேலுமணி, ராஜ் சத்தியன் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் சமூக வலைதளத்தினுடைய அதிமுக கருத்து. இப்படியாக போய்கொண்டிருந்த நிலைமை இன்று வேலுமணி, சவுக்கு சங்கர் 2 பேரும் கட்டுப்படுத்திய இந்த சமூக வலைதளம் ஐடி விங் இப்பொழுது சவுக் அதிலிருந்து வெளியேறுகிறார். சவுக்குக்கு கொடுக்கப்பட்ட இடம் காலி செய்யப்படுகிறது. சவுக்கு இப்பொழுது வேலுமணி விசுவாசியா, எடப்பாடி விசுவாசியா? இந்த நிலையில் இப்பொழுது அவர் எடப்பாடி விசுவாசி அல்ல, வேலுமணி விசுவாசி. இப்படியான நிலைமை மாறிய பிறகு சமூக வலைதள கட்டுப்பாடு முழுக்க ராஜ் சத்தியனிடமிருந்து இப்பொழுது மிதுனுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. மிதுனுடைய சம்பள பட்டியலில் பல சமூக வலைதள நிர்வாகம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய சமூக வலைதளங்கள் அத்தனையுமே இந்த 3 பேரிடம் மாட்டிக்கொண்டு விட்டது. 3 பேரை மீறி அரசியலே இல்லை. 3 பேரை மீறி எந்த பொது தத்துவம் இல்லை. திமுக சீப்பு செந்தில் அவர் அதை கட்டுப்படுத்துகிறார். ராஜ் சத்தியன் இடமிருந்து மிதுனிடம், ஆதவ் அர்ஜுனா, விஜய். இப்படி இதில் அதிமுக ஐடி விங்கி யாரை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஒட்டுமொத்தமான அதிமுக அரசியலையும் தீர்மானிக்கிறார்கள். அதே போன்றுதான் திமுக, அதே போன்றுதான் விஜய், ஆதவ் அர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன். இந்த நிலையில்
ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டை மீறி அந்த சமூக வலைதளத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய பெண் நிறுவனம், மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனம், அதை மீறி யாரும் அரசியல் கொள்கை கோட்பாடுகளை தத்துவங்களை தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதிமுகவுக்குள், அதிமுக கருத்துக்களுக்குள் பாஜக அரசியலை ராஜ் சத்தியன், வேலுமணி 2 பேரும் இந்த அரசியலை புகுத்துகிற பொழுது இந்த அரசியல் எடப்பாடி ஆதரவாளர்களுடைய கவனத்திற்கு போன பிறகு ராஜ் சத்தியனை மாற்றியே ஆக வேண்டும். ராஜ் சத்தியனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு குழுவை மாற்றியே ஆக வேண்டும். இப்படி வருகிற பொழுது ராஜ் சத்தியனை அதிமுக ஐடி விங்கிலிருந்து மாற்றினால் உயிரையே விட்டு விடுவேன் என்கிற அளவுக்கு மிதுன் வந்து விட்டார். காரணம், மிதுனுடைய ஆந்திரா 5 நட்சத்திர ஓட்டல்களில் எடுக்கப்பட்ட பட காட்சிகள் தான் காரணம் என்ற நிலை இப்பொழுது மிதுனுடைய நிலைமையாக மாறிவிட்டது. மிதுனும் ராஜ் சத்தியனும் நீண்ட நாள் நண்பர்கள். அரசியலுக்கு வந்த பிறகு ஆந்திரா 5 நட்சத்திர நண்பர்கள், 5 நட்சத்திர ஓட்டல் அறை நண்பர்கள். 2 டவுசர் போட்ட பெண்களோடு ஆந்திராவில் சுற்றி திரிந்ததை, 2 பேரும் சுற்றி திரிந்ததை பல பேர் பார்த்திருக்கிறார்கள். ராஜ் சத்தியனோடு மிக நெருக்கமான நபர் மத சிறுபான்மை நபர். அந்த மத சிறுபான்மை நபர் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், ஜைனராக இருக்கலாம். அந்த நபருடைய வேலை என்ன, அந்த நபருடைய தொழில் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வெளிநாட்டு அழகிகளோடு, வெளிநாட்டு கொஞ்சம் குமரிகளோடு நெருக்கமான நபர் அவர். அந்த நபருக்கும் ராஜ் சத்தியனுக்கும் என்ன தொடர்பு? ராஜ் சத்தியனை தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த தகவல் தெரியும். ராஜ் சத்தியனும் இதுவும் நெருங்கிய நண்பர்கள். எப்படி இப்படி அது நீண்டு கொண்டே போகிறது. இதன் மூலம் அந்த நல்ல இளைஞன் மிதுன், நல்ல இளைஞன் எப்படி இப்படி ஆக்கப்பட்டார்? 1991-96 மத்தியிலே நரசிம்மராவ் ஆட்சி. நரசிம்மராவ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது பிரபாகர் ராவ் என்ற நரசிம்மராவுடைய மகனுடைய ஜாகையே சென்னையில் தான். அதிமுக ஆட்சி. இப்பொழுது ஒரு பிரபலமான நடிகை, இப்பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சியில் அடைக்கலம். அந்த நடிகையோடு நரசிம்மராவ் பிரதமருடைய மகன் கிசுகிசுக்கப்பட்டார். அதனால் தேர்தல் கூட்டணியே நரசிம்மராவ் இழந்தார். நரசிம்மராவ் திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் அவருக்கு தேவையான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நரசிம்மராவுக்கு கிடைக்கப்பட்டு அது பிரதமர் வரை அவர் தொடர்வதற்கு அது வழிவகுத்திருக்கும். ஆனால் இந்த பிரபாகர் ராவுடைய பதிவு, 5 நட்சத்திர ஓட்டல் பதிவு, ஆந்திரா அழகிகளோடு பதிவு, இது போன்ற இந்த பதிவு காட்சிகள் தான் நரசிம்மராவுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டது. அதிமுகவோடு கூட்டு வைத்தார். சத்தியமூர்த்தி போல நரசிம்மராவுடைய கட் அவுட்டர் கொளுத்தப்பட்டது. தெரிந்தோ தெரியாமலோ மூப்பனார் சத்தியமூர்த்தி பவன் பக்கமே வர முடியாமல் விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு திரும்பி போனார். தமாக உருவானது. இந்த படுக்கையறை காட்சிக்கு பின்னால் பல அரசியல் இருக்கிறது. இதே போன்ற நிலைமை வந்துவிடக்கூடாது. இதே போன்ற நிலைமை அரசியல் மாற்றங்களுக்கான ஒரு பெரிய துருப்புச்சீட்டாக மாறிவிடக்கூடாது. காரணம், எடப்பாடிக்கு பல தொந்தரவுகள். ஓபிஎஸ், சசிகலா, அண்ணாமலை, செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, நத்த விசு, இப்படி பல பேர்
இதையெல்லாம் தாண்டி அவர் அடுத்த கட்டமாக நகர்ந்து கொண்டு வருகிறார். இப்படி நகர்ந்து கொண்டு வருகிற பொழுது இது போன்ற ஒரு சீரழிவு கலாச்சாரத்தில் திட்டமிட்டே சிக்க வைக்கப்பட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி அது. அஜய் வாண்டையார் தொடர்பும் ராஜ் சத்தியனுடைய தொடர்பு தான். அதிலே அவருடைய பெயர் பரபரப்பாக பேசப்பட்டது. பண்ணை வீடு, கிழக்கு கடற்கரை சாலை பண்ணை வீட்டில் அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்டு திமுக சிறையில் அடைத்த வழக்கில் பின்னணியில் ராஜ் சத்தியன், மிதுனுடைய பெயர் அடிபட்டது. இப்படியாக அரசியலுக்குள் பலமாக சிக்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் மிதுன். இது தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காக ராஜ் சத்தியனுடைய தொண்டர் அடிப்பொடிகள் செய்கிற அரசியல் தான் இப்பொழுது. ராஜ் சத்தியன் ஒரு அரசியலை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே மிதுனை வைத்துக் கொள்வதற்காக இதை தெரிந்து கொண்ட எடப்பாடியார் தள்ளி வைத்திருக்கிறார் சில காலமாக. எடப்பாடியார் எங்கு செல்கிறாரோ அங்கு சென்று தன்னுடைய முகத்தை காட்டுகிறார் ராஜ் சத்தியன். எங்கே அவர் போகிறாரோ அல்லது எங்களது நிகழ்ச்சி நடக்கிறதோ அங்கே மிதுனோடு தனக்கு நெருக்கம் இருப்பதாக காட்டிக்கொள்ளுகிறார். காரணம், அவருடைய அரசியல் சாம்ராஜ்யமே மிதுனை வைத்துத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மத சிறுபான்மை நபர் ராஜ் சத்தியனுடைய நெருக்கமான நபர், உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி அழகிகளை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய பல தந்திரங்களை தெரிந்தவர், பல ரகசியங்களை தெரிந்தவர். அதிலிருந்து மீள முடியாமல் அப்பா மகன் சண்டை, எந்த காரணத்திலும் அவரை நான் விட்டுவிட முடியாது, அவரை விடமாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு பல ரகசிய பதிவுகளை வைத்துக்கொண்டு படபடப்பு பரபரப்பு, யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். தமிழ் சமூக வலைதளம் பணங்களால் அடுக்கப்பட்டு அவைகள் மேல்தான் இந்த சமூக வலைதளங்கள் நிற்கிறது. எப்படி சேட்டலைட் டிவிகள் அத்தனையும் ஒரு அரசியல் கட்சியால் நடத்தப்படுகிறது, அவர்களுடைய கொள்கைகளால், அவர்களுடைய மலிவான அரசியலால் மக்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். எந்த அரசியல் டிபேட் போட்டாலும் அதில் அதிமுக அரசியல், அவர்கள் தொலைக்காட்சி திமுக அரசியல், அதை தாண்டி சமூக வலைதளங்களில் வருகிற செய்திகளில் 10% கூட தொலைக்காட்சி டிபேட்டில் இருப்பதில்லை. அவர்களெல்லாம் விலை பேசி வாங்கப்பட்டு விட்டார்கள். திமுகவால் விலை பேசி மொத்தத்தையும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டார்கள். ஆகையால் தான் சமூக வலைதளங்களின் பக்கம் மக்கள் திரும்பி இருக்கிறார்கள். இங்கும் அதே திமுக அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. இப்பொழுது மிஞ்சி அவரவர்கள் கட்சியிலே அவரவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற மலிவான யுக்திகளை, அழகிகளின் யுக்தி, நடிகைகளின் யுக்தி என்று தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு கலாச்சார சீரழிவின் உச்சம்தான் இது போன்ற வீடியோ பதிவுகளால் சில அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். தேசிய அரசியலும் சரி, தமிழ்நாட்டு அரசியலும் சரி, இது போன்ற பல தொடர்புகள் தான் இன்று அரசியலையே தீர்மானிக்கிறது. இதே வகையில் இந்த நல்ல இளைஞன், எதிர்காலத்தில் வளர வேண்டிய இளைஞன், இந்த இளைஞன் விஜய் கட்சியோடு பேசி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. அமித்ஷா முடிவு செய்து விட்டார் விஜயினுடைய அரசியலையும் எதிர்காலத்தையும். இந்நாள் எந்நாள் அந்நாள் அத்தனை அரசியலையும் அமித்ஷா பிடிக்க கொண்டு வந்து விட்டார். இதில் மிதுன் நான் பேசுகிறேன் என்று
எந்த பத்திரிகையில் பேட்டி கொடுப்பதும் இல்லை. அவர் தந்தையார் அரசியலுக்கே கொண்டு வரவில்லை. அரசியலுக்கு ஸ்கிரீனுக்கு பின்னால் தான் அவருடைய அரசியல். ஆனால் இது போன்ற மலிவான நபர்கள் இது போன்ற செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுக மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப் போகிறது. எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக போகிறது என்பதை நாம் தெரியப்படுத்துகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.